எத்தனை பேருக்கு இந்த ஜோக்கு தெரியும்னே எனக்கு தெரியல. ஏன்னா, இந்த கவுண்டமணி வந்து ஃபிஷர்மேனா இருப்பாரு. செந்தில் வந்து வலையில மாட்டிப்பாரு. அப்போ ஒருத்தன் என்ன சொல்லுவான்னா, ம், இந்தோட இந்த இது வந்து திமிங்கல மாட்டியிருக்கு. இதோட ஸ்கின்னே வந்து 1,00,000 போகும்பா. இவர் என்ன சொல்லுவாருன்னா, இதோட எச்சியே மெடிசனு. அத வித்து டப்பால போட்டு வித்தாலே அதுவே 2,00,000 போகும்னே அப்படிம்பான். இதே மாரி தான் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அவங்களோட ஃப்ளேவர்ஸ் ப்ரௌசர் பார்த்தீங்க, இல்ல நானே வீடியோ ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னா, ஃப்ளேவர்ஸ் போனஸ் குடுப்பாங்கம்பாங்க. சம்மர் ஷூட்ட ரீஇன்ஸ்டேட் பண்றோம்பாங்க. இதெல்லாம் அப்புறம் ரூம் ரென்ட்ல கேப்பிங் இல்லம்பாங்க. பயங்கரமான போனஸ் அது இதுன்னு குடுத்து ஆம்புலன்ஸ் 5,00,000 கவரு. இன்னொருத்தர் வந்துட்டு தே வில் சே கார்னிஜி சர்வீஸ்லாம் இருக்கு. கைய குடிச்சு கூட்டிட்டு போவாங்கன்னு கூட வரைக்கும் சொல்லுவாரு. ஹேவிங் செட் தட் ரியாலிட்டி என்னன்னா, எங்கள மாரி இருக்கவங்களோட சர்வீசஸ யூஸ் பண்றதும், பண்ணாதும் வேற உங்க இஷ்டம். ஆனா பண்ணாதவங்க ரொம்ப இந்த ஹை ஸ்ட்ராட்டால இருப்பாங்க இல்லையா? இந்த கன்சல்டிங்லாம் எதுக்கு பண்ணிட்டு நம்ம பாட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இத விக்கிறாரு. அவர் என்ன கேட்டாலும் பதில் சொல்றாரு, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்குறவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றதுக்கான வீடியோ தான் இது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 4, 5 மிட்டாய் இருக்கும். ஏதோ ஒரு மிட்டாய வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்குவாங்க. இல்லாட்டி அஃபிஷியல் வெப்சைட்ல வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் வாட் தே யூசுவலி டூ. இப்ப இது கிளாஸ் உண்மையாவே இருக்குங்க. எனக்குமே பயமா இருக்கும். இந்த மாரி கிளாஸ் நம்ம கிளையன்ட்க்கு அப்ளை பண்ணிறக்கூடாதுன்ட்டு. என்ன கிளாஸ்னா, ஒரு ப்ரொசீஜரோ, சர்ஜரியோ பண்ணணும். அதாவது ஒரு ப்ரொசீஜரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். இன்டர்னல் ப்ளீடிங் சொல்றாங்க. இன்டர்னல் ப்ளீடிங்னா என்ன? அது என்னன்னு பார்க்கணும் டாக்டர். பிரஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப அவர் இல்ல நல்லா தான் ஆயிருச்சு. அதுக்குள்ள அந்த 4 நாள்ல சரியாயிருக்கும். அப்ப சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க, ப்ரொசீஜரும் பண்ண மாட்டாங்க. ஆனா நெறையா செலவாயிருக்கும். டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிட்னி ஸ்டோன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்றாங்க. ஆனா கிட்னி ஸ்டோன ரிமூவ் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ரொசீஜர் ஹஸ் பீன் டன். இப்ப இந்த டயக்னாஸ்டிக் பர்ப்பஸ்ன்னு சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம ரிஜெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் டாக்டர் வந்து ப்ரொசீஜரோ, சர்ஜரியோ தேவையில்லன்னு சொல்லிட்டு வெறும் அட்மிஷனோட டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இத என்ன பண்ணிக்கிறாங்க இந்த லூப் ஹோல ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு தே ஆர் மிஸ்யூசிங் இட் பேத்தட்டிக்கலி. அதுதான் நான் ஷேர் பண்றேன். ஆ கிவ் மீ சம் டைம் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். டயக்னாஸ்டிக் பர்ப்பஸ்க்காக நீங்க வந்துட்டு ஓகே என்னோட வீடியோ பார்த்து எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. அப்பப்ப டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறுது. என் மூலியமா கன்சல்டிங் பண்றவங்களுக்கு எனக்கு உண்மையா தெரிஞ்ச அளவுக்கு நான் எத்திக்கலா அத சொல்லிருவேன் அவ்வளவுதான். ஓகே ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அத 2 இயர்ன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. 3வது பிரீமியம் கட்டுற வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா கிளைம் கிடைக்கும். எதுக்குன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் மோட்டார் ஆக்சிடென்ட் ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா கிளைம் கிடைக்கும். ஒரு ஃபிராக்சர் அதுக்கெல்லாம் கண்டிப்பா கிளைம் கிடைக்கும். ஓகேவா? 3 பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் தான் எல்லா இஷ்யூக்கும் கிளைம் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஹேவிங் செட் தட் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா, அதோட ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரௌசர் பார்க்குறீங்க. இந்த மாதிரி என்னோட வீடியோ ரிவ்யூ பார்க்குறீங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ரிவ்யூ பார்த்தா இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணுங்கிற மாரியே இருக்கு. ஆனா நான் சொல்லுவேன், அதெல்லாம் இந்த பிஸ்ஸால இருக்கிற டாப்பிங்ஸ் மாரி, அது உங்களோட ஃப்ளேவர். அவங்க போனஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளை ஆகும்னு சொல்லுவாங்க, ரீஇன்ஸ்டேட் பண்றோம், செம்ம சுடுங்கம்பாங்க, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏர் ஆம்புலன்ஸ் 5 லேக்ஸ் கவர் இருக்கும்பாங்க. நோபடி இஸ் கோயிங் டூ கோ ஏர் ஆம்புலன்ஸ் அட் ஆல். ஓகே, நோபடி இஸ் கோயிங் டூ யூஸ் தட் ஃபீச்சர்ஸ். எனிவே கடைசியில என்ன ஆகும்னா, இந்த நம்பி வாங்கிட்டு ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம் கழிச்சு கிளைம் போம்போது, என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாஸ பயன்படுத்திட்டு, இது எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பயன்படுத்தலாம். பட் சம் பீப்பிள் ஆர் லிட்டில் பிட் எத்திக்கல் அவ்வளவுதான். நம்ம சூழ்நிலையும் இருக்கு. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல போடுறோம், எந்த காஸ் ஆஃப் அட்மிஷன் என்ன, இதெல்லாமும் அப்ளை ஆகும். நீங்க வந்து டயக்னாஸ்டிக் தான் பண்ணியிருக்கிறாங்க. 4 நாள், 5 நாள் அட்மிட் பண்ணிட்டு எந்த ப்ரொசீஜரோ, சர்ஜரியோ பண்ணல. அதனால கிளைம ரிஜெக்ட் பண்றேங்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணம். அதனால கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஆ அப்படின்னு சொல்றேன். ஹேவிங் செட் தட் இந்த ஆளுங்கலாம் யார்? இப்ப என்கிட்ட கன்சல்டிங் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாரி ஒரு மத்த சின்ன ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க. யாரு கொஞ்சம் இதுலயே இருக்கவங்க கொஞ்சம் வம்ப் பண்ணுவாங்க. பண்ணாதீங்க ஜி விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிருவேன் நானு. யூ கேன் கோ டூ healthinsuranceconsulting.com இஃப் யூ வாண்ட் டு டூ இட். முக்கியமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யார்ட்டயுமே எனக்கு பிசினஸ் கிடைச்சதே இல்ல. இந்த மெக்கின்சி நம்ம தான் மெக்கின்சில வேலை பண்றோம்ல ஜி. டெலாய்ட் கன்சல்டிங் பண்ணுவாங்க. எதுவும் வாங்குனது இல்ல இதுவரைக்கும். தே வில் எவென்ச்சுவலி கோ அண்ட் பை ஆன்லைன். ஐ டோன்ட் மைண்ட் தட் ஆல்சோ. எர்னஸ்ட் அண்ட் யங், அக்சென்சர் ரெகுலராவே கன்சல்டிங் பண்ணுவாங்க. தே வில் ஆல்சோ பை ஸ்டஃப். ஸோ இந்த மாதிரி டாப் ஃபிர்ம்ஸ் எக்ஸாம்பிள் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், ஜோஹோ கன்சல்டிங் பண்ணுவாங்க. எதுவும் வாங்க மாட்டாங்க. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லாம் இருந்துட்டு நம்ம மாதிரி நான் வந்து இஞ்சி மரப்பா விற்கிறவன் தானே. இத பண்ணிட்டு என்ன பண்ண வேண்டியது, கிளைம் வரைக்கும் போய் 3 வருஷம், 4 வருஷம் கஷ்டப்பட்டு பிரீமியம் கட்டிட்டு, அப்ப போய் கிளைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போட வேண்டியது, லிங்க்டின்ல கட்ட வேண்டியது. சரி போட்டீங்க. யார டேக் பண்ணணும்னு ஒரு லாஜிக் வேண்டாமா?
ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் 18% ஜிஎஸ்டியை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அது ஒரு காமன் காசு. அதுக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரை டேக் பண்ணால் பரவாயில்ல. இவர் பர்சனல் கைவன்ஸஸுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை டேக் பண்ணுவார், ஹெல்த் மினிஸ்டர் டேக் பண்ணுவார். யாரெல்லாம் கிடச்சிருக்கோ பெரிய ஆளுகளோ அவங்களாம் டேக் பண்ணால் பயந்துருவாங்களாமா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. உங்கள் கார்பரேட் சூப்பர் கார்பரேட், ஏன்னா கார்பரேட் கன்சல்டிங் பண்ணுவாங்க, உங்களை சூப்பர் கார்பரேட்டு நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கன்சல்டிங்கும் பண்ண மாட்டாங்களாமா, எனக்கு ரேண்டமாக கால் பண்ணுவாங்களாமா. ஆனால் அந்த வந்து இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த கிரேவன்சஸ் போஸ்ட்டில் என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸஸ் கம்பெனி இஸ் பிஹேவிங் வித்தவுட் எனி ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டியில் கிடையவே கிடையாது இந்த எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும். அதை நான் எழுதி வேணால் தரேன், கவலையப்படாதீங்க, சரிங்களா? தே ஆர் ஹியர் டு மேக் மணி அவுட் ஆஃப் அஸ். ஏதாவது லூப் ஹோல் இருந்தால் அந்த லூப் ஹோலை பயன்படுத்த தான் செய்வாங்க. அண்டு இது வந்து இதோட ஃப்ளேவர்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த செந்தில் கவுண்டமணி ஜோக் மாதிரி தான், அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் கிளைன் போகும்போது தான் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு தெரியும். இது ஒரு லைட்டர் நோட்டில் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப எனக்குமே பயமாக இருக்குங்க. ஐ வில் பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. ஏன்னா ஐ வாஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி. இப்போ நான் கண்டென்ட் பண்ணுறேன், ஐ டூ ரெக்ரூட்டிங். எங்கிட்ட கன்சல்டிங் ஃபீ பே பண்ணாங்கன்னா அந்த வேலையை நிறுத்திட்டு நான் கன்சல்டிங் பண்ணுவேன், ஐ வில் கோ பேக் டு மை ஒர்க். ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இந்த வேலையை நம்ம நிறுத்திடலாமா? ஏன்னா நான் ஒரு கம்பெனி ரொம்ப எத்திக்கல்னு நம்புகிறேன். அவங்க உண்மையாக ஐ ட்ரஸ்ட் தம். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, ஐ கேன் சஜஸ்ட் திஸ் ப்ராடக்ட் டு சம்ஒன்னு சொல்லிட்டு. இவங்களே எத்திக்கலாக நடந்துக்கணும்னு நான் பயப்படுவேன். ஸோ அதையும் சேர்த்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். எனக்குமே அந்த சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்னோட அந்த 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் யார் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்காங்க, யார் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் ப்ரெஷரில் இருக்கிறாங்க, அதனால் தே வில் ஃபைண்ட் எனி கைண்ட் ஆஃப் லூப் ஹோல்ஸ் டு டெனே த கிளைம். அது வந்து உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. ரேண்டமாக மாத்திரம் கால் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான பெரிய கம்பெனி ஹைஃபை ஆளுங்க வந்து ரேண்டமாக கால் பண்ணி 5 நிமிஷத்தை வாங்கிட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங் ஆச்சு. அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன். போங்க, என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாருங்கள், தென் வி கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன். இதுக்கு வேல்யூ கிடைக்காதுன்னு நினச்சிங்களா, வீடியோக்கு லைக் கூட போட வேண்டாம், போயிருங்க. ஏன்னா எனக்கு லைக் போடுறதுக்கு 4 பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம், பிடிக்காது. ஏன்னா மெனி பீப்புள் டோன்ட் லைக் மீ பிகாஸ் ஐ ஒர்க் வித் திஸ் கன்சல்டிங் மாடல். பட் என்ன மாதிரி உண்மையாக என்ன நடக்குதுன்னு ட்ராக் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்மில் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இதில் போய் வாங்கிக்கோங்க சொல்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகுங்கிறீங்க? தே வில் ஆல்சோ பே மீ மந்த்லி ஃபார் பெர் வீடியோ ஆர் வாட் எவர் இட் இஸ். எத்தனையோ பிஆர் கம்பெனிஸ் எனக்கு கால் பண்ணுறாங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜே இருக்காது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்டேஷன் எப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு கன்சல்டிங் பண்ணி அவங்களுக்கு இந்த 2 இயர்ஸில் கிளைம் கிடச்சிருக்கு, அதை பார்த்துருக்கோம், எந்த கம்பெனி எத்திக்கலாம் நடந்துக்கிறாங்க. எனக்கு ஐஆர்டிஏ டேட்டா விட்டுருங்க, தமிழ் மக்களோட டேட்டா இருக்கும், இந்த கம்பெனி சரியா இருக்குது சரியில்லைன்னு ரேண்டமாக கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனிவே, லைட்டர் நோட்டில் பண்ணுற வீடியோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் திஸ். ஒன் மோர் திங், இஃப் யூ ஆர் மேரிட், இஃப் யூ ஹேவ் அ சைல்டு, 91st டே உங்கள் ஃபேமிலிக்கு கார்பரேட் கவரை நம்பாமல் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் 5 lakhோ 10 lakhோ தயவுசெய்து வாங்க. கரண்ட்லி ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கிளைண்ட்டுங்க. ஃபீவருக்கு நம்மளுக்கும் தான், நம்ம வாழ்க்கையிலும் தான் ஃபீவர் வராமையா இருந்துச்சு. நமக்கெல்லாம் ஃபிட்ஸும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபீவரோடு சேர்த்து ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா, நன் ஆஃப் த 33 கம்பெனிஸ் ஆர் ஹாப்பிலி கிவிங் எ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டில் உங்கள் குழந்தைக்கு ஃபீவரோட சேர்த்து ஃபிட்ஸும் வந்துருச்சுன்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டெப் வாங்கி கொடுக்க முடியல நல்ல பிராண்டில். அதனால தயவு செய்து அதை கன்சிடர் பண்ணுங்க. காசை மிச்சம் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்புறம் பிகாஸ் யுவர் சைல்டு இஸ் கோயிங் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் another 60-70 years. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வெளிநாடு போனால் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.